வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஹெரிடன்ஸ் இன் ஜாவா. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல இன்ஹெரிடன்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இன்ஹெரிடன்ஸ் என்னன்னா, ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம்னா, ஒரு சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். One class inherit or use the properties of another class. இன்னும் எழுதான்னு சொன்னா, ஒரு கிளாஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா உள்ள கிளாஸ்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜாவால பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஹெரிடன்ஸ்க்கு எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று கிளாஸ் ஏ, ரெண்டாவது கிளாஸ் பி. கிளாஸ் பி பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ எக்ஸ்டென்ஸ் பண்ணிருக்கு. ஸோ கிளாஸ் ஏ நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைனா சூப்பர் கிளாஸ் நம்ம சொல்லுவோம். கிளாஸ் பி என்ன சொல்லுவோம்னா டிரைவ் கிளாஸ் அல்லது சப் கிளாஸ் நம்ம சொல்லுவோம். கிளாஸ் பி ஏன் டிரைவ் கிளாஸ் சொல்லுவோம்னா கிளாஸ் ஏல இருந்து டிரைவ் பண்ணி பிஏ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால கிளாஸ் பி வந்து டிரைவ் கிளாஸ். கிளாஸ் ஏ ஏன் பேஸ் கிளாஸ் நம்ம சொல்லுவோம்னா கிளாஸ் பி வந்து கிளாஸ் ஏ பேஸா வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது சூப்பர் கிளாஸா வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் ஏ வந்து பேரண்ட் கிளாஸ் நம்ம சொல்லுவோம், கிளாஸ் பி வந்து சைல்டு கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. கிளாஸ் ஏக்கு ரெண்டு டேட்டா மெம்பர் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய். கிளாஸ் பி கிளாஸ் ஏ எக்ஸ்டெண்ட் பண்ணனால அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் அசஸ் கொடுத்தனால கிளாஸ் பி ஏ எக்ஸ்டெண்ட் பண்ணனால அந்த டேட்டா மெம்பர் கிளாஸ் ஏ உடைய டேட்டா மெம்பர் எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் பிக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். மெயின் கிளாஸ்ல கிளாஸ் பிக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு ஆப்ஜெக்ட் டாட் ஆட் அப்படின்னு நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஹெரிடன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ வாஸ் இன்ஹெரிட்டட் பை கிளாஸ் பி. கிளாஸ் பி யூஸ் கிளாஸ் ஏ வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். கிளாஸ் பி ஆட் கிளாஸ் ஏ வேரியபிள். இந்த கிளாஸ் பி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ உடைய இந்த ரெண்டு வேரியபிளை ஆட் பண்ணி விடுது. கிளாஸ் பி கேன் ஈஸிலி அசஸ் கிளாஸ் ஏ உடைய டேட்டாவை ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். அதாவது சைல்டு வந்து பேரண்ட் கிளாஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸை ஈஸியாக அசஸ் பண்ணலாம். எளிதாக சொன்னோம்னா அதே மாதிரி டிரைவ் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸை அசஸ் பண்ணலாம். அதாவது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். தமிழ் கம்ப்யூட்டர் சார்பாக தேங்க்யூ. இன்னும் ஜாவாவை எளிதாக கற்றுக்கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.